ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தென்னை ஓலை கிடுகு கொட்டகை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த கிடுகு அவங்களே பின்னி கொண்டுறாங்க. தென்னை ஓலையில் நம்ம சொல்லிடணும், முன்னாடியே சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி பின்னி கொண்டாந்து அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க கம்பெல்லாம் கட்டி. இந்த காலத்தில் எல்லாரும் சீட்டு போடுறா, கூலிங் சீட்டு, அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு எந்த சீட்டு போட்டாலும் அனல் தான் இருக்கும் வெயிலுக்கு. இந்த மாதிரி கொட்டகை போட்டு பாருங்கள், நல்லா கூலிங்காக இருக்கும். ஏசியெல்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொட்டகை போட்டால் பகல்லையும் படுத்துக்கலாம், நைட்லேயும் படுத்துக்கலாம், நல்லா கூலிங்காக இருக்கும். ஆனால் இப்போ எல்லோரும் இந்த கூரை கொட்டையை மறந்துட்டு எல்லோரும் ஹாஸ்பெட்டா சீட்டு தான் போடுறாங்க. கூலிங் சீட்டுங்கிறாங்க. எங்கே கூலிங்காக இருக்குது? அதுவும் வெயில் பட்டோன்னா அனல் தான் வருது. நீங்கள் இந்த கொட்டையை போட்டு பாருங்கள் எப்படி கூலிங்காக இருக்கும்னு. இப்போலாம் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொட்டகை போடுறா? எல்லாம் அதாவது சீட்டை போட்டுவிட்டு வேர்க்குது வெயிலுன்னு ஏசியை போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிறா. இப்போலாம் கல்யாண கரவட்டில் தான் இந்த கொட்டையை பார்க்கலாம். இந்த கொட்டையில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அந்த தென்னங்கிடுக்கு இடையில பேப்பர் கவரு முக்கியமான பொருள்லாம் அந்த காலத்தில் சொருகி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி போடுறான்னு. நல்லா நிழலாக இருக்குது, வண்டி நிப்பாட்டிக்கலாம், கரண்ட் இல்லாதப்போ உள்ளே உட்காந்துக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி இப்படி போட்டு வச்சா நல்லா கூலிங்காக இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் அனல் தெரியாது. அது மேலே கம்பி பைப்பு, இரும்பு பைப்பு வாங்கி செவத்தில் கொஞ்சம் ஹோல் போட்டு அதில் ஜாயின் பண்ணியிருக்கா, நட்டு போட்டு. ஜாயின் பண்ணிவிட்டு அதில் கம்பு கட்டி கீழே இந்த பாருங்கள் 4 கம்பி ஊனிருக்கு பாருங்கள். இது ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் இந்த கிடுகு மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு கிடுகு போட்டு. இந்த சின்ன சின்ன விவசாயிகளுக்கு, இந்த குடிசை தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஐயா தான் கிடுகு பின்னி அவரே கொண்டாந்து கட்டி விட்றாரு. இந்த பாருங்க, அந்த கம்பியை சொருகிட்டு அதுக்கு இடையில அந்த நூல் மாதிரி விடுற ஆளாக அதை விட்டால் அப்படியே ஈஸியாக கட்டிடலாம். எப்படியெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கா டெக்னாலஜி பார்த்தீங்களா. இந்த கட்டுறது கயிறு இல்லை, அந்த தென்னை மரத்தில் பாலை இருக்கும்ல கப்பல் மாதிரி, அதை தண்ணியில் நல்லா ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டு மறுநாள் நைஸாக சின்ன சின்னதாக கத்தி வச்சு கிழித்து நூல் மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவா. அது உடையாது தண்ணியில் ஊற போடுறதுனால. பாருங்கள், அதை இடுப்பில் கட்டிக்கிட்டாரு. ஒருத்தர் 2 ஓலையாக எடுத்து கொடுக்குறாங்க. அதை இவர் அந்த கம்பியை விட்டு அந்த பனை ஓலையில் கிழிச்சு வச்சுருக்க நாரை வச்சு கட்டி விடுறாரு. சாரி, பனை ஓலையில் தென்னை ஓலையில் உள்ள பாலையை ஊற போட்டு நார் மாதிரி குட்டி குட்டியாக கயிறு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி அழகாக வரிசையாக அடுக்கடுக்காக கட்டுறா வருங்க. தண்ணி உள்ளே வராது மழை பெஞ்சா கூட. இந்த கொட்டகையில் இந்த மாதிரி நெருக்கமாக கட்டிக்கிறணும். இது எப்படியும் ஒரு 2-3 வருஷத்துக்கு தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தான் ஓலை இத்து போயிடுச்சுன்னா நம்ம அந்த ஓலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதே கம்பில் மறுபடியும் புது ஓலை மாட்டிக்கலாம். அது வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. இது 2-3 வருஷத்துக்கு இடையில மாற்றணும் தான். ஆனால் கூலிங்காக இருக்கும். சீட்டு போட்டால் மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கும். ஆனால் இது மாற்றணும்.
ஆனால் அது மாதிரி ஹீட் இருக்காது. வீட்டுக்குள்ளேயும் கூலிங்காக இருக்கும், வெளியிலேயும் நல்லா நிழல் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி வேலைகள் வந்து இந்த குடிசை தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல உதவி தான். இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கோங்க, சீட்டே போடாதீங்க. அந்த ஐயா பாருங்க, அவர் ஒரு ஆள் தான் கட்டுறாரு, ஒரு ஆளுக்கு மட்டும் ஹெல்ப்புக்கு வச்சுருக்காரு தட்டி எடுத்து கொடுக்குறதுக்கு. இது ரொம்பலாம் செலவு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிடுகு கட்டு வந்து 500 என்னமோ. அவருக்கு போடுறதுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் மட்டும் வாங்கினார், கிடுகுக்கு தனியாக காசு வாங்கிட்டாரு. பார்த்தீங்களா ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா வரிசையா. இந்த மாதிரி யார் யார் வீட்டில் கிடுகு கொட்டை இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ நிழலாக இருக்குன்னு. திண்ணை ஒன்று போட்டு வச்சுருக்கோம், அதில் நல்லா படுத்துக்கலாம். அந்த கொட்டாய்க்குள்ள கட்டில் போட்டும் படுத்துக்கலாம். இது வந்து காடையில் கொஞ்சம் லேட்டாக நிழல் நல்லா விழுந்துச்சு. எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.